random variables. A real valued function capital X whose values are determined by outcome of an experiment is called random variable. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் டாஸிங் அ காயின், த்ரோயிங் அ டை, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வர அவுட்கம் இருக்கு பாருங்க, அந்த அவுட்கமுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணணும். வேல்யூஸ் அசைன் பண்ற அந்த வேல்யூஸ் தான் ரேண்டம் வேரியபிள் சொல்றோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 2 காயினை டாஸ் பண்றீங்க, நம்பர் ஆஃப் ஹெட் தான் ரேண்டம் வேரியபிளா எடுத்துக்கிட்டா எக்ஸோட வேல்யூ 0. எப்போ 0ன்னு சொல்ல முடியும்? நோ ஹெட்டே விழுனா எக்ஸோட வேல்யூ 0. போட்ட 2 காயின்ல ஒரு ஹெட் மட்டும் விழுந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ 1. ரெண்டுமே ஹெட்டா இருந்தா எக்ஸோட வேல்யூ 2. இந்த மாதிரி அவுட்கமுக்கு நியூமெரிக்கல் வேல்யூ அசைன் பண்றீங்க பாருங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு, அதுதான் ரேண்டம் வேரியபிள். ஓகே, ஸோ அதான் சொல்றாங்க ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் கேபிட்டல் எக்ஸ் ஹூஸ் வேல்யூஸ், அதோட வேல்யூஸ் எல்லாமே டிட்டர்மைன்டு பை அவுட்கம் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அவுட்கம்ல இருந்து அதோட வேல்யூஸ் அசைன் ஆகுது, அதுதான் ரேண்டம் வேரியபிள். ஓகே, இந்த ரேண்டம் வேரியபிள 2 டைப்பா பிரிக்கிறோம். என்னன்னா, ஒன்னு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், another one continuous random variable. So அதான் discrete random variable, இன்னொரு continuous random variable. So there are 2 types of random variable. அதுதான் discrete and continuous. Discrete random variable என்ன? நான் சொன்ன மாதிரி random variableக்கு numerical value அசைன் பண்றோம். அந்த numerical value எல்லாம் கவுண்டபிளா இருந்துச்சுன்னா discrete. ரொம்ப சிம்பிளான விஷயம். It is countable. It is uncountable. இது அன்கவுண்டபிள், கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ கவுண்டபிளா இருந்தா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், அன்கவுண்டபிளா இருந்தா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளோட ப்ராப்பர் டெஃபினிஷன் என்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்ப்போம். இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளோட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, a random variable which can take finite number of values. நான் சொன்னால எக்ஸுக்கு வேல்யூ சொல்றேன், அந்த வேல்யூ finite number of values இருக்கணும். அப்படி இல்லைன்னா countably infinite number of values. finite number of values இருக்கணும், இல்லாட்டி countably infinite number of values இருக்கணும். அப்படி இருந்தா அந்த random variable discrete random variable. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் 0 1 2 அப்படியே இருந்துச்சுன்னா இது கவுண்டபிள் finite number of values. அதுவே கமா போட்டு எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னு வச்சுங்களேன், இது அன்கவுண்டபிள் சார் சொல்லக்கூடாது. அன்கவுண்டபிள் கவுண்டபிள் எப்படி டிஃபைன் பண்றாங்க பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா even though it goes infinity, நீங்க எந்த ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டாலும் அந்த நம்பர் எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னு உங்களால சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடிஞ்சா அது கவுண்டபிள் தான். அதனாலதான் இதுக்கு பேர் கவுண்டபிளி இன்ஃபைனைட் சொல்றாங்க. கவுண்டபிளி இன்ஃபைனைட்னாலும் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் தான். ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூ இருந்தாலும் சரி, கவுண்டபிளி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூ இருந்தாலும் சரி, இட் இஸ் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். அப்போ அன்கவுண்டபிள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்? அன்கவுண்டபிள் ஃபார் எக்ஸாம்பிள், இதுவே 0 ≤ x ≤ 2ன்னு கொடுக்குறேன். இப்போ இது கவுண்டபிளா? இது கவுண்டபிள் கிடையாது, அன்கவுண்டபிள். காரணம் என்ன? இப்போ இதை பார்த்த உடனே என்னன்னா, 0க்கும் 2க்கும் நடுவில் எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு சார்? 1 தான் சார் இருக்கு. 0க்கும் 2க்கும் நடுவில் அப்படிலாம் சொல்லக்கூடாது. 0க்கும் 1க்கும் நடுவுலயே ஏகப்பட்ட வேல்யூஸ் இருக்கு. நான் சொல்றதுக்கு புரியுதா? டிஸ்கிரீட்ல இந்த வேல்யூஸ் 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆனா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ல 0க்கும் 1க்கும் நடுவில் வேல்யூ கிடையாது. அதனாலதான் கவுண்டபிள். ஆனா கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லிமிட் இன்டர்வல் பேஸ்ட்ல கொடுத்தாவே 0க்கும் 1க்கும் நடுவுலயே we cannot count. 0க்கு அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.1 இல்ல 0.001. ஸோ அது மாதிரி 0க்கும் 1க்கும் நடுவுலயே அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். எப்படி? இன்டர்வல் பேஸ்ல கொடுத்தா. அதனால்தான் இதுல அன்கவுண்டபிள்ல இன்டர்வல் பேஸ்ல டிஃபைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டர்வல் பேஸ்ல இருந்தா அது அன்கவுண்டபிள். இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்தா அது கவுண்டபிள், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ராப்பர் டெஃபினிஷன் ஆஃப் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். இதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பாத்தீங்களா? எக்ஸாம்பிள் அதை இந்த மாதிரி எல்லாம் எழுதிடலாம். த நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் எ ஃபேமிலி கவுண்டபிள். அதாவது எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். த நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் இன் எ பாக்ஸ், அதுவும் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ இதுல 2 மார்க் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். நிறைய வாட்டி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. டிஃபைன் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வித் எக்ஸாம்பிள். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.
டிஃபைன் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வித் எக்ஸாம்பிள், அதெல்லாம் 2 மார்க் ரிப்பீட்டடா கேட்கறது தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ரிலேட்டட் சம்ஸ் பார்க்க போறோம். அதனால அதுக்கான டெஃபினிஷனும் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துட்டேன். இப்போ அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதை பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கும் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கும் செப்பரேட் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ஃபார்முலா படிக்க போறீங்களோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா கண்டினியூஸுக்கும் ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ல ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதே இதை வந்து கண்டினியூஸ்ல வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கண்டிஷன் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும், நெகட்டிவா இருக்கக்கூடாது. ஸோ இட் இஸ் கிரேட்டர் than or equal to 0 and also probability should be less than 1. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அண்ட் அனதர் ஒன், the sum of the probability is always 1. ஸோ இது ஒரு முக்கியமான இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. So condition for our probability mass function is probability value greater than or equal to 0 and another thing sum of the probability is 1. அதுக்கு ஈக்குவலண்டா இங்க கண்டினியூஸ்க்கு என்ன வரும்னா f of x is greater than or equal to 0. அங்க சமேஷன் சொன்னது எல்லாமே இங்க இன்டெகிரலா மாறிடும். டிஸ்கிரீட்ல சமேஷன்றது கண்டினியூஸ்ல இன்டெகிரல். இப்போ இன்டெகிரல் f of x dx equal to 1. ஸோ ரெண்டு ரெலவென்ட் ஃபார்முலா தான். இது டிஸ்கிரீட்டுக்கு இது கண்டினியூஸ்க்கு. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது ப்ராபபிலிட்டியில ப்ராபபிலிட்டி ஆஃப் a to b கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி வேல்யூல ஏல இருந்து பி வரைக்கும் உள்ளது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதான் கிடைச்சிடும். அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to ஏன்னு கேட்டாங்கன்னா ஏவுக்கு கீழே இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆட் பண்ணணும். சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் வித் ஏ கீழே இருக்கிற வேல்யூ எல்லாமே ஏவை விட கம்மியா இருக்கிற எல்லா வேல்யூக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவே கிரேட்டர் than or equal கேட்டாங்கன்னா அதுவும் சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ், அதுல ஏக்கு மேல இருக்கிற வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணும். இது நீங்க வந்து சம் போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஆனா அது அப்படியே இங்க வரும்போது நான் சொன்னேன் சமேஷன் எல்லாமே இங்க இன்டெகிரலா மாறிடும். அப்போ a to b இன்டெகிரல் a to b f of x dx. x less than or equal to a, less than or equal to a என்னது ஏவை விட கம்மி. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ரீஜன்ல a இங்க இருக்கு, இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது பிளஸ் இன்ஃபினிட்டி. ஏவை விட கம்மினா எந்த ரேஞ்சுக்குள்ள போயிடும்? ஏவை விட கம்மினா இந்த ரேஞ்சுக்குள்ள போயிடும். இந்த ரேஞ்சுக்குள்ள போச்சுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு a, அதான் லிமிட்டிங்க. அதுவே கிரேட்டர் than ஏனா ஏவை விட அதிகம், ஏவை விட அதிகம்னா a to infinity, அதான் a to infinity f of x dx. அவ்வளவுதான். ஸோ கண்டினியூஸ் போடும்போது இன்டெகிரல் போட்டு அது கரஸ்பாண்டிங் லிமிட்டை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது முடிஞ்சு போச்சு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுவும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், சிடிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸ்மால் எஃப் எப்பவுமே பிடிஎஃப்னு சொல்லுவோம். கேபிட்டல் எஃப் வந்து சிடிஎஃப், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அது வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூல ஒவ்வொரு வேல்யூக்கும் இல்ல ப்ரீவியஸ் வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அதை குமுலேட் பண்ணுவாங்க. ப்ராபபிலிட்டியை குமுலேட் பண்ணி போறோம். குமுலேட்டிவ்னா குமுலேட் அட்டெண்டன்ஸ்ல சொல்லுவாங்க பாருங்க, குமுலேட்டிவ் அட்டெண்டன்ஸ். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் குமுலேட்டிவ் அட்டெண்டன்ஸ்? இன்னைக்கு வர அட்டெண்டன்ஸ் 2 நாளைக்கு வந்து நேத்தும் இன்னைக்கு சேர்ந்த அட்டெண்டன்ஸ் அப்படியே குமுலேட் பண்றோம். ஆட் பண்ணி குமுலேட்டிவ்னு சொல்றது அதான் குமுலேட்டிவ். ப்ரீவியஸ் வேல்யூ ஆட் பண்ணிட்டு வரணும். அப்ப இங்க ஆட் பண்றது அப்படி இங்க வந்து டிஸ்கிரீட் கண்டினியூஸ் வரும்போது இன்டெகிரல். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதுதான் சிடிஎஃப்கான ஃபார்முலா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம மீன் சொல்லுவோம். இ ஆஃப் எக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மீன். சரி, அந்த மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ஃபார்முலா வந்து சமேஷன் ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ். அதுவே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்தா எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ். இதுதான் இ ஆஃப் எக்ஸ். அதுவே கண்டினியூஸ் வரும்போது சிக்மாக்கு பதிலா இன்டெகிரல் போட்டுருப்பீங்க. இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இதுல இ ஆஃப் எக்ஸ் மட்டும் மீன். இப்ப வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா தான் இந்த இ ஆஃப் எக்ஸ் தேவைப்படும். ஸோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க. வேரியன்ஸ் இதெல்லாம் அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இது ஒரு ப்ராப்பர்ட்டி, வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பின்றது ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியபிள் இருந்தா தான் அது வரும். வேரியபிள் இல்லாத கான்ஸ்டன்ட்டுக்கு 0, அது விட்டுறலாம். அதுதான் வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து 0. வேரியன்ஸ்னா என்ன அர்த்தம்? சேஞ்சஸ் தான் வேரியன்ஸ். கான்ஸ்டன்ட்ல சேஞ்சே இருக்காது. அதனால வெறும் கான்ஸ்டன்ட்டுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிச்சுன்னா 0, அது விட்டுருங்க. ஸோ இ ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் அப்படின்றது என்னன்னா ஏ வெளில எடுத்துட்டு ஏ இன் டி ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி இன் டி ஆஃப் ஒய்னு எழுதிக்கலாம். இது ஒன்று. அடுத்தது the relation between PDF and CDF, அதாவது small f of xன்றது capital F of x ஓட dash, அதாவது differential தான் small f of x. அதுக்கப்புறம் இது ஒரு important formula, P of x greater than a எப்படி எழுதலாம்னா 1 minus P of x less than or equal to எழுதலாம். So greater than
1 minus less than or equal to எழுதலாம். ஸோ இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்னன்னா P of A given B, இதை ரீட் பண்ணும்போது given ரீட் பண்ணணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A given Bன்றது என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B divided by probability of B. கீழே இருக்குது அப்படி எழுதிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் B provided the denominator cannot be 0. அதை மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் ரெக்வயர்டு ஃபார்முலா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிற சம்முக்கு ப்ராப்ளத்துக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், டெஃபினேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ராப்ளம் 1 by 1 டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? வாங்க.